பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன் வைராக்கியம். இந்த வைராக்கியத்தில் அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். தேவனு சித்தமானா தொடர்ந்து உங்களோட பேச கர்த்தர் அனுமதிப்பாரானால் பேசுகிறேன். இந்த நாளில் இன்னொரு வைராக்கியத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிறோம். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இணைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இணைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஐயா, பாவங்களை எங்கள் பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீங்கி சுத்து உள்ள கந்தீரே, பாவங்களை ஐயா பாவங்களை எங்கள் பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாவங்களை நீங்கி சுத்த உள்ள கந்தீரே, ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் ஐயா என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றோ ஐயா என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுது, நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுது, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எல்லாம் எழுதிருப்பீங்க. ஏசாயா 59:17.
அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, நல்ல கவனிக, நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து, நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். எல்லாத்துக்கும் மேல எதை வச்சிருக்காரு? வைராக்கியம். அதென்னங்க சால்வைய வைராக்கியமா போத்திருக்காரு. அவருடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஒரு ஆத்மா கூட என்ன செய்யக்கூடாது. ஆமா, எனக்கு அன்பார்களே, அந்த சிஸ்டர் சாரா நவரோஜி பாடுவாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நிறைய பாடல்கள் இருக்கு. எல்லா தீங்கு நான் நினைத்தேன், என்னை விட்டோடிட எல்லமே. எல்லா தீங்கு நான் நினைத்தேன், என்னை விட்டோடிட எல்லமே. ஆயுள் முடியும் வரை, உன் சுவாசம் ஒழியும் வரை, ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் ஒழியும் வரை, ஆண்டவர் தேவையிலே மதிப்பேனை ஆயத்தமானே தேவே அழைத்தேரே. பணிக்கு அழைத்தேரே எல்சனுகே. ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனை ஆயத்தமானே தேவே. ஐயா, ஆண்டவர் என்ன தீங்கு செஞ்சார் அவர் விட்டு ஓடுறதுக்கு? அவர் வைராக்கியம் என்ன சால்வை. அதனாலதான் அன்னைக்கு பவுல் நடந்து போற வழியில அந்த உருமால்களையும் கச்சைகளையும் வழியில வச்சோன்னா அது பட்டாலே என்னாச்சு? சுகமாச்சு. பேதுரு நடந்து போற வழியில வச்சாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நடந்து போற வழியில அந்த சால்வை பட்டா போதும். ஏன்னா அது வைராக்கியம். எனக்கு அன்பாலே, அது என்னங்க சால்வை வைராக்கியம்? எலியாட்ட இருந்தது அதுதான், ஒண்ணுதான். ஏன்னா அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது இருந்தது எதுதான்? அந்த வைராக்கியம் சால்வை தான் ஒன்று இருந்துச்சு. காரணம் அதைத்தான் அவனுக்கு கொடுத்துருந்தார். அவன் போய் எசபேலுடைய வார்த்தையை கேட்ட உடனே போய் சூரச்செடிக்கு அடியில் படுத்துக்கிட்டு சொன்னா, என் ஜீவனையும் கசப்பாக்கிட்டேன், போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளினார். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அவனை எழுப்பி 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவனை சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போ, ஆசகேலை சீரியாவின். ஏன்னா இன்னும் போக வேண்டிய தூரம் அநேகம் இருக்கு. அழகா பாருல, இனி எத்தனை தூரம் பயணம் செல்லணும் தேவா, இனி எத்தனை காலம் பாடு உண்டு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செல்லணும் தேவா, இன்னும் எத்தனை காலம் பாடு உண்டு தேவா, எல்லாம் தாங்க முடியவில்லை தேவா, தாங்க வேண்டும் நாதா, எல்லாம் தாங்க முடியவில்லை தேவா, இன்னும் எத்தனை தூரம் ஐயா, எத்தனை தூரம் பயணம் செல்லணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள். ஏன்னா இந்த எலியாவுக்கு தெரியாது. எசபேல் ஒரு வார்த்தை கேட்டுச்சு, நாளை இந்நேரம் உன் பிராணனுக்கு இப்படி செய்யாம போனா கர்த்தர் எனக்கு அதிகமாகவும் அதற்கு மேலும் செய்ய கடவர்னா. 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும். ஏன்னா வைராக்கியத்துல அத்தனை பாகால் தீர்க்கதரிசின்னு வெட்டி போட்டான். ஏன்னா அவங்க எல்லாம் ரத்தம் கீறி ஒண்ணுமே வரல. கடைசியில் வைராக்கியம் வந்து, நான் உரத்த சத்தமாக கூப்பிடுங்கப்பா. 18-17
27 18 27 உரத்த சத்தமாக கூப்பிடுங்க. அவன் தேவனாமே, அவன் தூங்கியிருப்பான், எங்கா ஊருக்கு போயிருப்பான், தட்டி எழுப்புங்கப்பான்னு அப்படி பரியாசம் பண்ணி கர்த்தரே தெய்வம்னு சொல்ல வச்சு வைராக்கியம் நின்றான். இந்த வைராக்கியத்தை யார் கேள்விப்பட்டா? எசபேல் கேள்விப்பட்டா. வாசிங்க. அவன் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதையும் அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் உனக்கு பிராணனுக்கு செய்யாது போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள். இந்த வார்த்தை எலியாவுக்கு தெரிந்த போது அவன் ஓடி போய் படுத்துக்கிட்டான். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இன்னும் போக வேண்டிய தூரம் அநேகம் இருக்கப்பா, எழுந்துரு. பக்கத்தில் போய் எழுப்புனாரு, எந்திரிக்கல. அதே 1 ராஜாக்கள் 19:11 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்னாரு. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனால் கர்த்தர் அதில் இல்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி எதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் கடந்து போய் ஆசகேலை சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனான எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுனா. அப்போ அபிஷேகம் பண்ண தைலமா கொண்டு போனா இந்த சால்வை தான். தெரிஞ்சு அவன் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:19 பார்க்குறோம். அவன் 12வது ஏற ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட கிட்ட போய் அந்த சால்வை என்ன செய்தார்? அவன் மேலே போட்டு சொன்னார், அப்பா வாப்பா. அவர் சொன்னா, எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னா. அவர் சொன்னார், போ, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள்னார். உடனே பார்த்தா அந்த சால்வை அவன் மேலே விழுந்தான். அந்த அபிஷேகம் வந்ததுனால மாடுகளை அடித்தான், மரமூட்டுக்களை ஒடித்தான், ஜனங்களுக்கு விருந்து செய்து விட்டு வந்தான். ஏன் தெரியுமா? திருப்பி ஊழியத்தில் பஞ்சம் வந்தா ஆண்டவர் விட்டு ஓடிடக்கூடாது. இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மனசுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வானா எனக்கு இருக்கவே இருக்கு. பேதருக்கு வந்துச்சுல்ல, மறுபடியும் நான் வலையை தூக்கிட்டு எங்கே போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். நான் மீனக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசக. மீனக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசக. பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க. பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க. ஏசுராஜ விரும்புகிற சுறா மீன் நானுங்க, மத்தி மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க. ஏசுராஜ விரும்புகிற சுத்த மீன் நானுங்க, மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீஷங்க.
ஐயா, பேதுரு போல அன்றைக்கு இந்த பவுலுக்கு இருந்த ஆவி இல்லைங்க. எப்படிப்பட்டவன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் விட்டு ஓடி போவானோ. ஏலியா ஓடி போகலங்க, போய் நின்னா. அவர் சொன்னா, நீ போய் அபிஷேகம் பண்ணு போப்பா. இந்த எலிசா மேலே போட்டது அந்த சால்வை தான். ஏலியா எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது மேலே இருந்து விழுந்தது என்னதுதான்? சால்வை தான். கேட்குறாரு இந்த எலிசாட்ட. 15 வருஷம் கை கழுவ தண்ணி ஊற்றுனாள் யாரு? எலிசா. வேற எந்த வேலையும் கிடையாது. ஒரு வேலையும் இல்லைப்பா. நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல, கை கழுவீங்கல்ல, அதுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதனால தான் அவனுக்கு சொன்னது, எலியாவின் கைக்கு நீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனான எலிசா. அவர் கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு? எப்பா, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10. அவர் இருவரும் அக்கறைப்பட்ட போது எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவது நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி. உடனே சொன்னாரு, இவ்வளவு நாள் ஒண்ணு தெரியாது நினைச்சேன், அரிதான காரியத்தை கேட்டேப்பா. நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்ன நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாட்டா கிடையாதுன்னா. உடனே பெத்தேலுக்கு போனா பெத்தேலு, கில்காலுக்கு போனா கில்கால், யோர்தானுக்கு போனா அங்கே யோர்தான். 2 பேர் அப்படி நடந்து வராங்க. சுழல் காற்றில் எலியா ஏறி போகிறான். உடனே புலம்புறான். 2 ராஜாக்கள் 2:12, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு குதிரையுமாய் இருந்தவரே. மேல இருந்து அந்த சால்வை விழுகுது. பின்ன காணாம கத்துறான், எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்லமிருங்காரியம் செய்திடுவார். தாசர்களில் ஜெபம் கேட்பார், வல்லமிருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்லே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்லே ஆர்ப்பரிப்போம். பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். கர்த்தரே தேவே, கர்த்தரே தேவன், எல்லே கதனின தேவ ஜனமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், எல்லே கதனின தேவ ஜனமே. ஐயா, வைராக்கியத்தில் அவ்வளவு அந்த சால்வை தான் அவன்கிட்ட இருந்துச்சு. இருவர் நடந்து வராங்க. யோர்தானில் பிளவுபட்டு இவர் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டார். எலியா சுழல் காற்றில் ஏறி போனான். பின் அவன் காணாம எலியாவின் தேவன் எங்கேன்னார். மேல இருந்து என்ன விழுந்துச்சு? அந்த சால்வை, வைராக்கியம் என்னும் சால்வை. எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள அந்த சால்வையை பொத்திக்கிட்டோம்னா எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அந்த வைராக்கியம் என்னும் சால்வை கீழே விழுந்துச்சு. அப்போ ஒரு பெரிய வைராக்கியம் வந்துச்சு, தேவ பக்தி வைராக்கியம். எலியாவின் தேவன் எங்கே என்று யோர்தான தண்ணியை முறுக்கி அந்த இந்த சால்வை முறுக்கி ஒரு அடி அடித்தான். உடனே திரும்ப என்னச்சு? 2 பிளந்தது. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சு, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன், நாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியத்தை செய்திருவார். எனக்கு அன்பார்களே, நாமளும் பாடுறோம். என்ன பாடுறோம்? எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே,
நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இன்னைக்கு நமக்குள்ள பாரம்பரிய வைராக்கியம் போயிருக்கா? இன வைராக்கியம் போயிருக்கா? ஏன் நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் மதிப்பு, இந்த வைராக்கியம் போயிருக்கா? வைராக்கியத்தை விடுங்கப்பா, வைராக்கியத்தை விட்டுங்க. நல்ல விஷயத்தில் எவ்வளவோ வைராக்கியம் கொள்ள வேண்டியிருக்கு. யோபுக்கு இருந்த வைராக்கியம் என்ன தெரியுமா? யோபு 23:3-4 வாசிக்கிறோம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். எதுக்கு தெரியுமா? என் வழக்கை யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? அவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? தேவரீர் என் காரியத்தை மேற்கொண்டு கொண்டு எனக்காக பிணைபடுவீராக. 17:3 வாசிக்கிறோம். வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? வைராக்கியம் நல்ல விஷயத்தில் எவ்வளவோ இருக்கு. ஏன் எஸ்தர் கொள்ளலையா? மொர்தெக்காய் சொல்றாரு, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தா யூத ஜனத்துக்கு சகாயம் ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வருங்கிறார். அவ சொல்றா, நான் ராஜாவிடத்தில் பேசியே 30 நாள் ஆச்சியா, இப்போ நீங்களும் உங்கள் ஆளும் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, நானும் என் தாதிமார் கூட என்ன செய்ய போகிறேன்? உபவாசம் பண்ண போகிறேன். அந்த உபவாசத்துக்கு பிறகு ஒரு காரியத்தை செய்வேன், நான் செத்தாலும் சாகுறேன், ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன்னு போனா, அங்கே போன உடனே பொற்றங்கோல் நீட்டப்பட்டது. ராணியாம் எஸ்தரே வேண்டுதல் தான் எல்லாம் பாதி நாடாக தருவே, உனக்கு பாதி நாடா தருவே. ராணியாம் எஸ்தரே வேண்டுதல் தான் எல்லாம் பாதி நாடாக தருவே, உனக்கு பாதி நாடா தருவே. அவர் கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? பொச்செங்கோல் நீட்டப்பட்டது. ஏன்னா யாராவது அனுமதி இல்லாமல் போனால் கொலை செய்யப்பட வேண்டிய சட்டம். ஆனால் அவர் சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன். என் ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு நின்ற எஸ்தர், ஹிடன் ஸ்டார், மிருது செடி. ஏன்னா அப்சாள் என்கிற எஸ்தர், எஸ்தர்னா என்னது? மறைவான நட்சத்திரம். அப்சால் என்றால் மிருது செடி. எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை பிரசங்கம் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கிட்டு தான் வரேன். இந்த எஸ்தர் கொண்டிருந்த வைராக்கியம் என்ன? செத்தாலும் சாகிறேன். மொர்தெக்காய் கொண்டிருந்த வைராக்கியம் என்ன தெரியுமா? கூறு கோத்திரத்தை என்ன செய்ய வேண்டாம், சொல்லவே வேண்டாம் கற்றுக் கொடுத்திருந்தான். எனக்கு அன்பானவர்களே, அதை விட ஜீவனுள்ள தேவனை வணங்குறனா, இந்த அழுகி போகிற சரீரமுள்ள மனுஷனை மொர்தெக்காய் என்ன செய்ய மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன். அதான் அவனுடைய வைராக்கியம். அந்த வைராக்கியத்துக்கு அவனுக்கு என்ன நடந்தது? எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு இரண்டாவதாகவும் யூதருக்குள் பெரியவனும் தான் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். வைராக்கியம் எவ்வளவு இடத்துல கொண்டு விட்டு தெரியுமா? நல் விஷயத்திலே வைராக்கியம் கொள்வது நல்லது. மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்க வேணும், ஜெபம் பண்ணுறீங்களா? எப்போவாவது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா எங்கள் சபைக்கு வாங்க, நாங்களும் நிச்சயமாக வரவேற்க காத்திருக்கிறேன். ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேன்.
வந்து பார்க்கலாம். எத்தனையோ காரியங்கள் உண்டு. இட நெருக்கடி, இன்னொரு அறை கூட கட்ட முடியாமல் தான் உட்காந்துருக்கோம். இதில் கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரம் வேன் வாடகைக்கு எடுத்து தான் கொண்டு வரும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப தூரம். ஏன் பிரதர் அப்படிம்பிங்க, 2 கண்ணு தெரியும் அவங்கள ஏறி வான்னு சொல்கிறது பெரிய காரியம் இல்லை. அவங்கள கூட்டிகிட்டு வந்து பத்திரம் கொண்டு வரணும். எந்த குழியில் விழுந்துடக்கூடாது, எந்த பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எத்தனையோ பேர் கர்த்தர் வசதியை கொடுத்துருப்பார். ஒரு வேனை கொண்டாந்து கர்த்தர் யாரை கொண்டாந்து நிப்பாட்டுவார். என் விசுவாசம் அது. என் விசுவாசம் முரட்டு விசுவாசம். ஆண்டவர் ஒரு நாள் யாரை கொண்டோ தெரியாது, எங்கேருந்தோ தெரியாது, ஒரு புது வேணா பழசை கொண்டு வர மாட்டார், புதுசையை கொண்டாந்து கொடுப்பார். அது மட்டும் அல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களை ஒரு உணவு கொடுக்க, ஒரு உடை கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, ஏன் ஒரு பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்காக நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு தாராளமாக சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் அல்ல, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாளில் மட்டுமில்லை, ஒருவேளை இந்த ஊழியத்தை எங்கேயோ இருந்து எதுவுமே சொல்லாமல் தாங்குகிற எத்தனையோ பேர் உண்டு. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல் விஷயத்தில் வைராக்கியம் கொள்வது நல்லதுதான் என்று சொன்னீரே. நல் விஷயத்தில் வைராக்கியம் கொண்டவர்கள் ஏராளம் உண்டு சுவாமி. அன்றைக்கு ஒரு பினகாஸ் சபை நடுவே வேசித்தனம் நடந்த போது அவன் உருவ குத்தினான். அந்த சிம்ரியும் ஹஷ்பியும். அந்த வைராக்கியம் இன்றைக்கு பேசப்படுகிறது. அன்றைக்கு ஒரு யோபு உத்தமமாய் நின்றான், வைராக்கியமாய். ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்றார்களே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிமாமல் போனாலும் நீர் செய்த சிலையை வணங்குவதில்லை என்று நின்றானே. அந்த நல் விஷயங்களில் வைராக்கியம் கொள்ள ஒவ்வொருவருக்கும் தாரும். தேவன் கொண்டாரே, எப்படியாவது சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னாரே. கடும் வைராக்கியம், மகா வைராக்கியம் என்று சொன்னாரே. குமாரனுடைய வைராக்கியம் பக்தி வீட்டை குறித்த வைராக்கியம் என்று சொன்னாரே. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களில் வைராக்கியம் கொள்ள உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.